ஸ்டாலின் 48வது பிறந்தநாளை ஒட்டி ஈச்சனாரி விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 48வது பிறந்தநாளை முன்னிட்டு ஈச்சனாரி விநாயகர் திருக்கோவிலில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் தனது குடும்பத்தினருடன் தங்கத்தேர் இழுத்து பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கி வழிபட்டார். உடன் குறிச்சி தெற்கு பகுதி செயலாளர் கார்த்திகேயன், வட்டக்கழக செயலாளர் மகாலிங்கம், மாசிலாமணி உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்ததாகவும், கோவை மாவட்டம் பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழிபாடு செய்ததாகவும் ஏர்போர்ட் ராஜேந்திரன் பேட்டியின் போது தெரிவித்துள்ளார். இன்று கோயம்புத்தூர் ஈச்சனாரி பெரிய விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் எங்கள் ஆயுர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய 48வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று ஈச்சனாரி விநாயகர் கோவில் தங்கத்தேரை வடம்பிடித்து இழுத்து அவர் நீண்ட நாள் வாழ வேண்டும், 100 ஆண்டு வாழ வேண்டும், நோய் நாள் வாழ வேண்டும் என்று அவருக்கு வேண்டி பிரார்த்தனை செய்து நாங்கள் இந்த தங்கத்தேரை இங்கு ஈச்சனார் கோவிலில் இருக்கும் நிர்வாகிகள், பகுதி கழக செயலாளர் குறிச்சி கார்த்திகேயன், ஒன்றிய கவுன்சிலர் மாசிலாமணி, வட்டச் செயலாளர் மகாலிங்கம் உள்ளிட்டோர் இணைந்து எனது குடும்பத்தில் ஏர்போர்ட் ராஜேந்திரன் தலைமைச் செயற்குழு என்னுடைய குடும்பத்தினர் சேர்ந்து வருடம் நான் எப்பொழுதும் செய்வதுண்டு. அது பிரகாரம் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை எங்கள் சார்பாகவும் எங்கள் பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவன் சார்பாகவும் அவருக்கும் வேண்டி இப்பொழுது தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்துள்ளோம்.